கேட்க வருகிற அந்த ஆத்மா மேல அவ்வளவு பாரமும் கரிசனை உள்ளவர்கள். அவங்க அறையில கண்ணீர் வடிக்கிறதுனால தான் மேடையில் அற்புதம் நடக்கிறது எனக்கு தெரியும். ஜீவானந்தன் ஒரு தெய்வ மனிதர் தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கீங்களா? நால்மாடிக்கு வந்திருக்கிறாங்க. நான் அவன்கிட்ட பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். ஒரு காலத்துல மேடையில பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இந்த மனிதர்கிட்டலாம் போக முடியுமான்னு நினைச்சேன். என்னை ரொம்ப தம்பி தம்பின்னு அன்பா பேசுவாங்க. டிஜேஸ் தினகரன் சொல்லுங்க தம்பி அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் நான் பார்த்து பழகினேன். ஜீவானந்த பிரதர் ஊழியத்தை பற்றி, அந்த ஆத்மாக்களை பற்றி சொன்னாலே அவருடைய கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுக்கும். அந்த ஆத்மா பாரத்தோடு ஊழியம் செய்து எவ்வளவு மக்களை ரட்சிப்புகளை நடத்தினாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறவங்க, ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள். ஜான் ரவீந்திரநாத் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க, ஒரு தீர்க்கதரிசி. நான் அவங்கள பார்த்திருக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு நால்மாவோட அப்ப நான் கூட்டம் நடத்தணும். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அப்படியே அவங்க முழங்கால் நின்று கண்ணீர் வடிச்சா தாண்டி வெளியே அந்த கண்ணீர் வடியும். நான் பார்த்து ஆச்சரியப்பட, இப்படி அழுகிறாங்க கண்ணீரோட. ஜெபி ஆத்மா பாரம், ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, நரகத்தில் அழிந்து விடக் கூடாது என்கிற பாரம். இயேசுவே அந்த பாரத்தை எனக்கு தாங்க. பாஸ்டர்ஸுக்கும் இந்த பாரம் தேவை, சுவிசேஷர்களுக்கும் இந்த பாரம் தேவை, ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கு இந்த ஆத்மா பாரம் இயேசுவை போல எனக்கு வேணும்னு கேட்கணும். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீங்களா? இயேசுக்கு பிறகு மகிமையான ஊழியம் செய்கிறவர். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசுவோடு நெருக்கமான அனுபவம் கொண்டவர், இயேசுவை நேரடியா தரிசித்தவர், இயேசுவோடு ஒரு நெருங்கின ஒரு க்ளோஸ் வாக் வித் ஜீசஸ் என்று சொல்லலாம். அதனால பாருங்க, அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்படின்னா என்ன தெரியுமா? ஐயோன்னா சாபம் அப்படின்னு அர்த்தம். ஐயோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதை செய்யாட்டா நான் ஒரு சபிக்கப்பட்டவன்னு சொல்றார். இயேசுவை அறிந்தவர்கள் அந்த ஆத்துமா பாரத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாவிட்டால் அதுவே ஒரு சாபமாகிவிடும். அதனால்தான் நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்மா பாரத்தோடு அறிவிக்கணும். அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்துல, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்பதாய் சொல்லுகிறார். எல்லாருக்கும் நான் அடிமையாக்கினேன். 22ஆம் வசனத்தின் பின்பகுதியில, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எவ்வளவு பாரம் பார்த்தீங்களா? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது சிலரை ரட்சிப்புகளை நடத்திடணும் என்பதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆத்மா பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இங்க தெருவில் உள்ளவங்களா ரட்சிக்கப்படணுமே, இயேசுவை போல ஆத்மா பாரம் எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இந்த ஆத்மா பாரம் நமக்கு வேணும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் எடுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அங்க இங்க பார்க்காதங்க, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசுவனிடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்த குணம். இயேசுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? சாந்தம். சாந்த குணம் உள்ளவர் இயேசு. அவரே சொல்றார், நான் சாந்தமா இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் என் பிள்ளைகள் சாந்த குணம் உள்ளவளா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ இயேசுவை போல சாந்த குணம் நமக்கு இருக்கணும். சிலர் பாருங்க, பேசினால எரிஞ்சு எரிஞ்சு பேசுவாங்க, கோபத்தோட பேசுவாங்க. சிலர் சொல்ல, ஒரு சகோதரி சொல்ல, என் கணவர் ஒரு நாள் சாந்தமா பேசினதே கிடையாது, என்கிட்ட பேசினா கோபமாவே பேசுவார், பிள்ளைகிட்ட பேசினால் கோபமா அப்போ அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுறாரு. சில மனைவிமார் கூட புருஷங்கிட்ட சாந்தமா பேசுறது இல்லை, கோபமா, பதிலெல்லாம் கோபமா தான் வரும். இயேசு கிட்ட கற்றுக்கொள்ளணும் சாந்த குணம்.
நமக்கு ரொம்ப அவசியம். யோவான் 8:3-11 வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு விபச்சார ஸ்திரிய மத தலைவர்கள் கூட்டிட்டு வர்றாங்க. கையங்களோமா நாங்க பிடிச்சிட்டோம், விபச்சாரம் செய்தா நாங்க பிடிச்சிட்டோம், மோசே நமக்கு நியாயப்பிரமாணத்தில் கல்லடிச்சு அடிச்சு கொல்லணும்னு சொல்லி இருக்காரு, எல்லாம் கல் எடுத்துட்டு வந்துட்டாங்க, கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, இயேசுவே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, வற்புறுத்துறாங்க. இயேசு அமைதியா இருக்கிறார். அவங்க இயேசுவை குற்றப்படுத்தணும் என்பதற்காக அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. விபச்சாரம் செய்து ஆண் பெண் 2 பேரும் சம்பந்தப்பட்டது. ஆணை விட்டுட்டாங்க, பெண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஆணையில பிடிச்சிட்டு வந்திருக்கணும், இவங்க கையங்குளமா பிடிச்சேன்னு சொல்றாங்க. இந்த மத தலைவர்கள் ஏமாத்துறவங்க, சும்மா அடுத்த ஆளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவன் ஏமாத்துற ஆளு. அது மாதிரி இயேசுவை குற்றம் சொல்லணும் கூட்டிட்டு வர்றாங்க, அவரை குற்றப்படுத்தணும். அதனால தூண்டுறாங்க அவரை. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, கல் எடுத்து கொல்லணும் அப்படின்னா, இயேசு அப்படி சொல்லிட்டா இவர் அன்பானவர் கிடையாது, பாவிகளை நேசிக்கிறவர் கிடையாது அப்படின்னு ஆயிரும்ல. இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தணும், கோபப்படுத்தணும்னு சொல்லி கோபப்படுத்துறாங்க அவரை குற்றம் சொல்லி. இயேசு அவரை கோபப்படுத்துறது இயேசுக்கே தெரியும். அவர் கோபத்துல என்ன பண்ணிருக்கலாம், நீ ஓகேமாடா, நீ வந்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படி பேசி இருக்கலாம். இயேசு அப்படி பேசல, பொறுமையா இருக்கிறார், சாந்தமா இருக்கிறார். அவங்க தூண்ட 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 இவர் அமைதியா இருக்கிறார், கோபத்துக்கு இடம் கொடுக்கல, அவசரப்பட்டு பேசல, சாந்தமா இருக்கிறார், அமைதியா இருந்து கடைசியில சொல்ற, ரொம்ப தூண்ட உடனே, உங்களில் பாவம் அறிய இல்லாதவன் கல்லறிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டார். உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை பத்தி தெரியும், உன் பாவத்தை சொல்லட்டுமா, யோக்கிய மாதிரி கல்லுத்துக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு இயேசு சொல்ல முடியும், சொல்லல. கோபத்துல அவர் பேசியிருந்தா ஒருத்தனை நின்று இருக்க முடியாது, அப்படி பேசல. ஏன்னா இவரை கோபப்படுத்தணும், இவரை பாவம் செய்ய வைக்கணும் தான் அவன் வந்திருக்கிறான். அவ்வளவு பேரும் இயேசு அமைதிய சாந்தமா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொனிஞ்சிட்டார் அமைதியா. அவன்லாம் இருதயத்துல குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், பெண்ணே ஒருத்தர் உன் மேல கல்லெறி இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆண்டவர் எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், நீ போ மகளே, இனி பாவம் செய்யாத. என்ன எவ்வளவு அன்பா சாந்தமா பேசுறார் பாத்தீங்களா இயேசு. நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். உங்க மாமியாரு நீங்க கோபப்படுற மாதிரியே பேசுவாங்க. நீங்க கிச்சன்ல வேலை செய்வீங்க, அவங்க உட்காந்து பேப்பர் வாசிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே ஜாட பேசுவாங்க. எதுக்கு தெரியுமா, உங்களை தூண்டணும், உங்களை கோபத்தை உண்டாக்கணும், அவங்க மகனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கணும். அப்படி ஆள் இருப்பாங்க வீட்டுக்குள்ள. நீங்க என்ன பண்ணணும், சாந்தமா இருக்கணும், கோபத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி வீட்டுக்குள்ள நடக்கும். மருமகள் உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி ஜாடைய பேசுவாங்க. சில சமயம் கணவர் பேசுவார், சில மனைவி பேசுவாங்க, பிள்ளைகள் பேசிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஊழிய செய்யற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உங்களை மேல் அதிகாரி உங்களுடைய கோபப்படுத்திடணும் என்று சொல்லி நீங்க சாந்தமா இருக்க பழகணும். யார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சாந்தமா இருக்க இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளணும். அதுதான் கற்றுக்கொள்ளணும். எண்ணாகமம் 12 அதிகாரத்துல மோசே என்ற ஒரு மனிதரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது பாருங்க. வேதத்துல சாட்சி. எண்ணாகமம் 12 அதிகாரத்துல மோசே ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டவர், கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திக்கிட்டே வர்றார். அவங்க கூட துணையா இருக்கிறதுக்கு ஆண்டவர் 2 பேரை கொடுத்தார். யார், உடன் பிறந்த ஆரோனும் மிரியாமும், மோசேயனுடைய அண்ணனும் அக்காவும். அவங்களும் ஊழியக்காரங்க தான், ஆண்டவர் கொடுத்தார். இவங்களுக்கு மோசே மேல என்ன வந்ததா, பொறாம வந்துட்டு. மோசே தான் ஜனங்கள்லாம் கொண்டாடுறாங்க, எல்லாம் கர்த்தர் மோசே கிட்ட தான் பேசுறாருன்றாங்க. மக்கள் எல்லாம் அவனை புகழ்ந்த உடனே சொந்த சகோதரன் சகோதரிக்கு உடன் ஊழியக்காரர்களுக்கு பொறாம வந்துட்டு, அதனால மோசையை குற்றப்படுத்தணும்னு குற்றப்படுத்துறாங்க. மனைவியை குறித்து குற்றப்படுத்துறாங்க. அவர் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணதுனால இது சரியா அப்படின்னு பேசி, உன்கிட்ட தான் கர்த்தர் பேசினாரா, எங்கிட்ட பேசலையா, நீ என்ன அப்படின்னு மோசே அப்படி ஒண்ணு சொல்லல. என்கிட்ட தான் கர்த்தர் பேசுறார், நான் தான் அப்படின்னு மோசே சொல்லல. இவங்களா நினைச்சிட்டு பேசுறாங்க. என்ன பொறாம. மோசே ஆண்டவர் பயன்படுத்துறாரே, கூட இருக்கிறாரே, மக்கள் எல்லாம் மோசேன்னு சொல்றானே, பொறாமையினால மோசே அவர் பாட்டில் இருக்கிறார். மோசே வந்து என்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு, நான் தான் பெரியான்னு சொல்லவே இல்லை. இவங்களா பேசி எடுத்து கட்டி மோசே குற்றப்படுத்துறாங்க. அப்போ மோசே என்ன செஞ்சாரு பாருங்க, அமைதியா இருந்தார், பதிலே சொல்லல.
பதிலே சொல்லல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மோசையானவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். 3ஆம் வசனம் சொல்லுது, எல்லா ஜனங்களிலும் ரொம்ப மிகுந்த சாந்த குணமுள்ளவன் மோசே. வேத சாட்சிகள் மோசே பேசவே இல்லை, பதிலே சொல்லல. அதனால்தான் பாருங்க, இந்த யூடியூப்ல நிறைய பேர் என்னென்னோ போடுறான் பேசுறான்றாங்க. ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் பார்க்காத, சட்டையே பண்ணாதன்ட்டார். அதனால தான் அதை பற்றி கண்டுகொள்றது இல்லை, பதில் சொல்றதும் இல்லை. எதுக்கு நமக்கு? ஆமா, அதனால அமைதியா இருந்துடுறாரு. ஆண்டவர் சொன்னார், அமைதியா போயிட்டே இரு, உனக்கு கொடுத்த ஊழியத்தை இங்க நம்ம கொடுத்த ஊழியத்தை செய்யறதுக்கு நேரம் போதில்லை. நம்ம எங்க மற்றவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? யோசித்து பாருங்க, நம்ம அவ்வளவு ஆயிரமா ஆத்மரம் சுவிசேஷம் சொல்ல ஜெபிக்க டைம் போதில்லை. ஆண்டவர் சொன்னார்ல, கண்டுக்காத, சாந்தமா இரு, அமைதியா இரு, கோவப்படாத. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, இயேசுவனிடத்திலே கற்றுக்கொள்ளணும். நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு விரோதமா பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. என்ன இப்படியா பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிதான் என்ன குற்றப்படுத்தினாங்க. பதிலே சொல்லல, அமைதியா இருந்தேன். என்ன போல இருந்துங்க, சாந்தமா இரு. இயேசுவோட ஆண்டவர் அந்த சாந்த குணத்தை எனக்கு தாரு. நீங்க கேட்கணும். எல்லாருக்குமே தேவை. ஒரு வீடு ஒரு அமைதி சமாதானமா இருக்கணும்னா மனைவிக்கு சாந்த குணம் இருக்கணும், கணவருக்கு சாந்த குணம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இருக்கணும் சாந்த குணம். அது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான குணம். விரோதமா யாராவது பேசுறாங்க, உங்களை குற்றப்படுத்துறாங்க, கோபப்படுத்துறாங்க, அமைதியா இருக்க பழகுங்க. சாந்தங்க. அமைதி ஆயிட்டேன்னு வைங்களேன், எவ்வளவு நேரம் பேசுவாங்க? அவங்க வாய் வலிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க பேசினா திரும்ப பேசுவாங்க. பேசுறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. அமைதியா இருங்க, சாந்தமா இருங்க. இயேசுகிட்ட கேளுங்க, ஆண்டவர் உம்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேளுங்க. பயத்துல முக்கியமா பெண்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை பாருங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிள்ல 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அழகான வேத வசனத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அதாவது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி புறம்பாக அலங்கரிப்பெல்லாம் பண்றீங்களே, அதெல்லாம் உண்மையான அலங்காரம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல கலைஞ்சு போயிரும். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்ற ஒரு அழகு அலங்காரம் எதுன்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அமைதியா பேசுங்களேன். இதுக்கு சத்தத்தை உயர்த்தி கோபமா பேசினா குடும்பத்துல சமாதானம் பாதிக்கப்படும். மனைவி ஒண்ணு கேட்டா புருஷன் சாந்தமா பதில் சொல்லுங்க. புருஷன் ஒண்ணு கேட்டா மனைவி சாந்தமா பதில் சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா சாந்தமா. சிலருடைய சத்தமே பெருசா இருக்கும், ஆனா அதை பெருசா நினைக்காத படிக்கு. ஆனா சிலர் எப்பவும் கோபமா எரிச்சலா பேசுவாரு. அப்படி இருக்கக்கூடாது. சாந்த குணம். ஆண்டவரே உம்மை போல சாந்த குணம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கும். அதுதான் உண்மையான அழகு. முக்கியமா பெண்களுக்கு இந்த அமைதி, சாந்தம், அமைதியான பெண் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்க, இது ரொம்ப அமைதியான பிள்ளைங்க, சாந்தமா இருக்கும். பதில் பேசினா கூட ஓங்கி பேச தெரியாது, அமைதியா தான் பதில் சொல்லும்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த குணம் எல்லாரையும் கவர்ந்து கொள்ளும். சாந்தமா அமைதியா பதில் சொல்கிற, அப்படி பேசுகிற அந்த மாதிரி பெண்கள், அந்த மாதிரி ஆண்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது இயேசுவின் சுபாவம். இயேசு அமைதியா பேசுறார், சாந்தமா பேசுகிறார். இயேசு கோபமே படலைன்னா தேவாலயத்துல கோபத்தோடு சாட்டை எடுத்தார், வீசினார். அது ஒரு டைம். எப்பவுமே அவர் கோபத்துல இருக்கல, சில டைம் ஆண்டவருடைய காரியத்துல. மற்றபடி பொதுவா பாருங்க, ரொம்ப அமைதியா சாந்தமா ஆண்டவர் இருந்தார். அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும், அமைதலுள்ள ஆவி எனக்கு வேணும். ஆண்டவர் உங்களை போல என்னை மாற்றுங்க. நீங்க சாந்தமா அமைதியா இருந்துட்டா வேலை செய்யற இடம் எல்லாத்துலயுமே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிரும். எல்லாரையும் நீங்க கவர்ந்துருவீங்க. அந்த குணம் அப்படிப்பட்டது. பாருங்க, மோசே சாந்த குணம் கத்தரை அப்படியே கவர்ந்து விட்டாரு. ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, எல்லாரும் சாந்த குணம் உள்ளவன் மோசே. ஆண்டவரையே கவர்ந்துட்டாரு அந்த சுபாவத்தினால. நீங்க சாந்தமா இருந்த ஆண்டவரே உங்களோட சுபாவத்தை பார்த்து மயங்கிருவாரு. ஓ, என் பிள்ளை எவ்வளவு சாந்தமா இருக்குது இந்த பிள்ளை. அப்படியே ஆண்டவர் உங்க சுபாவத்தை பார்த்து சந்தோஷமா உங்களோட ஐக்கியமாயிருவார். ஏன்னா அது அவருடைய சுபாவம். அந்த தகப்பனுடைய சுபாவம் நமக்கு வேணும் இல்ல? இயேசுடைய நம்ம தகப்பன்னா தகப்பனுடைய சுபாவம் பிள்ளைக்குள்ள வரணும் இல்ல?
உலக பிரகாரமா தகப்பனை பார்க்காதங்க. நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் இயேசு, அவருடைய சாந்த குணம் வேணும்ல. உங்களுக்கு வேணும் தானே? கோவப்படுறீங்கல்ல, என் தப்புன்னு தெரியுது, இன்னைக்கு ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த சாந்த குணம் வேணும் விரும்புறீங்க? இருதயத்துல கை வைங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கரமுயர்த்தி, இயேசுவே, உம்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும், சாந்த குணத்தை எனக்கு தாங்க. கேளுங்க. மகளை ஜெபம் பண்ணுங்க, தம்பி ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. வயசான காலத்துல கூட சாந்தம் இல்லாம இருக்கிறீங்களே, கோபப்பட்டு பேசி குடும்ப சமாதானம் எல்லாம் பாதிக்கப்படுது. ஆண்டவரே, சாந்த குணத்தை எனக்கு தாங்க. இயேசுவை போல நான் சாந்தமா இருக்கணும். சாந்தமான ஒரு குணம், சாந்தமான சுபாவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, இந்த அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணத்தை எனக்கு தாங்க. அமைதல் உள்ள ஆவியை எனக்கு தாங்க. ஜோமனுங்க. கருத்தா தகப்பனே, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த தாய் தகப்பன் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கிறாங்க. எனக்கு இயேசுவை போல சாந்த குணம் வேணும். நீ ஆண்டவரே, அந்த சாந்த குணத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த சாந்த குணத்தை எல்லாருக்குள்ளும் கொடுங்க. அந்த எங்கள் தகப்பனாகிய இயேசுவின் சாந்த குணம் எங்களுக்குள்ள வரட்டும், எனக்குள்ளே வரட்டும். உங்களை போல எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.